அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் ஒரே ஒரு வசனம். உங்கள் வாழ்க்கையில் கவலை ஏற்படும் போது, பிரச்சனை ஏற்படும் போது, உங்கள் உலகம் எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் சூழும்போது, உங்கள் வாழ்வு இனிமேல் நகருமா, இது என் வாழ்வு முடிந்துவிடக்கூடாது என்றெல்லாம் எண்ணும்போது, எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையே, எனக்கு தோள் கொடுக்க யாரும் இல்லையா, வாழ்கின்றனே, வெளிச்சம் வரவே செய்யாதா என்று எண்ணி தன்னுடைய வாழ்வு முடித்து விடலாம் என்று எண்ணம் ஏற்படும் போது இந்த வசனம் மட்டும் குர்ஆனில் ஓதுங்கள். கவலையின் போது இந்த வசனம் அதிகமாக ஓதுங்கள். உங்கள் உள்ளம் அல்லாஹ்வின் அன்பால் நிரம்பும் இன்ஷா அல்லாஹ். என்ன வசனம்? அந்த வசனம் சூரத்துல் ஜுமுர் 53 வசனம். நம் மரணத்தின் நேரத்திலும் இந்த வசனம் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும். நம் மரணத்தின் நேரத்தில் மலக்குல் மவுத் நம்மளை அழைக்கும் வரும்போது, அல்லாஹ் சந்திக்கிற அந்த நேரத்தில் இந்த வசனம் கண்கள் முன்னால் ஓட வேண்டும். உல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இந்த வசனத்தை நீங்கள் ஓதுங்க. எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் உன்னை இன்னும் அழைக்கின்றான். அன்பான சகோதரர்களே, நல்லடியார்களே, இந்த வசனத்தை நீங்கள் எவ்வளோ ஓதுறீங்களோ, நாம் எவ்வளவு பாவம் செய்தோம். சில நேரம் நம்மளே நாம் வெறுக்கிற அளவுக்கு ஆனால் அந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்து இறங்குது. யா இபாதி, என் அடியார்களே. பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பாவிகள்னு சொல்லலை, என் அடியார்களே அழைக்கிறான். நபியே சொல்லுங்கள், என் அடியார்களே, தங்கள் மீது அநியாயம் செய்தவர்களே, அல்லாஹ்வின் அருளிலிருந்து நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அவர் மிக்க மன்னிப்பவன், மிகுந்த அருளாளன். இதுதான் அதனுடைய பொருள். நீங்கள் எவ்வளவு தவறு செய்தாலும், எவ்வளவு ஹராமில் விழுந்தாலும், எவ்வளவு நாள் தூரம் இருந்தாலும், அல்லாஹ் சொல்கிறான், லா தக்ன மின் ரஹ்மத்துல்லா, என் கண்ணை விட்டு தளர்ந்து விடாதீர்கள். சகோதரிகளே, சைத்தான் என்ன சொல்கிறான்? நீங்கள் முடிச்சிட்டா உன்னால் மன்னிப்பு கிடைக்காது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன். இது சாதாரண வார்த்தை இல்லை. ஜமீஅன், அனைத்தும், ஜின்னா இருந்தாலும், என்று இருந்தாலும், நமாஸ் விட்டுறதா இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிப்பேன் அல்லாஹ் சொல்கிறான். நம்மளை மாதிரி பாவிங்களுக்கு இந்த ஆயத். நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்களா? இப்போயே சொல்லுங்க, ஐயா அல்லாஹ், நான் திரும்ப வரேன். இந்த ஆயத்து ஓதுங்க. அடுத்தது தருத் இப்ராஹிம். இந்த தருத் இப்ராஹிம் செலவாத்தை 3 முறை ஒதுக்கிங்க. முதல்ல இருக்கிற அந்த வசனத்தை எவ்வளோ கஷ்டத்துலையும், கடன் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் அந்த வசனத்தை நீங்கள் ஓதிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த தருத் இப்ராஹிம் செலவாத்தை நீங்கள் ஓதிக்கிங்க 3 முறை. இது எளிய செலவாது. இதனுக்கு மன அமைதி கிடைக்கும், கஷ்டங்கள் குறையும், ரிஸ்க்கு வாழ்க்கை வசதி கிடைக்கும், கடன் பிரச்சனை மெதுவாக சரியாகும், துவா எளிதாக கபுலாகும். இதெல்லாம் நீங்கள் இந்த செலவாத் ஓதருடைய ஒரு ஹதீஸ் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் என் மீது அதிகமாக சல்லாவாத் சொல்கிறாரோ அவருடைய கவலைகள் நீங்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்படி ஓதலாம்? தினம் 100 முறைக்குள்ளே சொல்லுங்க. முடியும்னா 100 இல்லை, 500 அல்லது 1000 முறை கூட ஸ்லோவாக தொடங்கலாம். குறிப்பாக ஃபஜ்ருக்கு அப்புறம் மஹ்ரிபுக்கு அப்புறம், இல்லாட்டி வெள்ளிக்கிழமை ஜிம்மால உங்களுக்கு கடன் கஷ்டம் தீர்னா 11 முறை செலவாத் ஒதுக்கிங்க. ஓதிட்டு அல்லாஹ்விடம் உங்கள் தேவையை கேளுங்க. மறுபடியும் 11 முறை செலவாத் ஓதுங்க. இதை தினமும் செய்யுங்க. நிச்சயம் மாற்றம் தெரியும். உங்களுக்கு கடன் கஷ்டம் வந்தால், யா அல்லாஹ் எங்கள் கஷ்டங்களை நீக்கிடு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் கடன்களை எளிதாகி அடைக்க உதவி செய்ய, அல்லாஹ் ஹலால் வழியில் எங்கள் மனசுக்கு அமைதித்தான். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லும் வழக்கத்தை எங்களுக்கு கொடு. நீங்கள் இந்த துவாக்கள் அதிகமாக கேளுங்க. உங்கள் கஷ்டம் கடன் எல்லாத்துலையும் நீங்கும். எல்லாம் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடு. நாங்கள் செய்த தெரிந்த தெரியாதவங்களை மன்னிச்சிடு. உன் கருணையை நம்புகிற மனசு தான். உன்னிடம் திரும்பி வர சக்தி தா, யா ரஹ்மான் யா ரஹீம். எங்கள் நேர் வழியில் நிலைநிறுத்து. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். முதல் சொல்கிற வசனம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வசனத்தை நீங்கள் ஓதி துவா, உங்களுக்கு என்ன வேணுமோ சல்வாத் ஓதி துவா கேளுங்க. அல்லாஹ் உங்களுடைய துவாவை நம்பிக்கூட, எவ்வளோ நம்பிக்கூடோ நீங்கள் செய்து போதுங்களோ அவ்வளோ நம்பிக்கூடும். அந்த வசனத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓதிக்கலாம். உங்களுக்கு குறிப்பிட்டோம்னா ஒரு 100 தடவை ஓதி நீங்கள் துவா செய்துக்குங்க. அதிகமாக சல்வாத் ஓதுங்க. எங்களுக்கும் துவா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.